ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ஒரு 116 புள்ளிகள் அதிகரித்து 25,571 முடிவடைஞ்சிருக்கு. ஒரு அப்சைட் பாசிட்டிவாக தான் முடிவடைஞ்சிருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி மண்டேவும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 380 கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வரைக்கும் இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் எடுத்து மேலே வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ மண்டே மார்க்கெட்டில் ஒரு கேப் அப், ஒரு 300 பாயிண்ட் கேப் அப் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 25,900 ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது மண்டே ஒரு 300 பாயிண்ட் அப்சைட் கொடுக்குமான இருக்குது. எதனால் இந்த அப்சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரி மீது போட்டது பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்கக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பு வந்துருக்கிறதுனால, இதை பேஸ் பண்ணி வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டும் மண்டே ஒரு கேப் அப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த கேப் அப் கொடுக்கும்பொழுது இந்த 25,850 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படி இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 25,800 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 25,720 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதையும் உடைச்சது அப்படி அடுத்த சப்போர்ட் 25,650 ஒரு சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு பெரிய கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா 850 ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இதெல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா 25,920 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 25,980 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 26,040 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ மண்டே மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கொடுக்குங்கிற பட்சத்தில் நம்ம இன்ட்ராடேவுக்கான வாலட்டிலிட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா என்ன தான் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேரிஃப் பார்த்திங்க அப்படின்னா 10% குறைக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் இருந்து அதனுடைய பாசிட்டிவ் ஒரு கேப் அப் கொடுத்தாலும் அடுத்தடுத்து இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் ஈரானுடைய போர் பதட்டம் ஒரு பக்கமும் இருக்குது. இந்த மாதிரி போர் பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி மண்டேக்கான மார்க்கெட்டில் இந்த 25,850க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பையர்ஸை பொறுத்து தான் அதனுடைய அடுத்த மூமெண்ட் இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டில் இந்த 750 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய கேப் அப் கொடுத்து 26,300 வரைக்கும் ஒரு கேப் அப் கொடுத்து அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே 25,380 வரைக்கும் அதே மாதிரி இப்போ இந்த 800 ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா திரும்ப அந்த 26,000க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா ஃபெப்ரவரி மந்தினுடைய கான்ட்ராக்ட் க்ளோசிங் மந்த். இந்த எக்ஸ்பைரி மோஸ்ட்லி 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். இதனால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கீழே வரும் பட்சத்தில் நம்ம இந்த 750 ரேஞ்செலாம் வந்துச்சு அப்படின்னா பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25,600 கீழே திரும்ப ரிமைனிங் க்ளோஸ் வச்சுதுனா மட்டும்தான் செல்லிங்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் எடுத்து கீழே வரும்போது பை எடுத்து அப்படின்னா திரும்ப மேலே 26,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு கேப் அப் கொடுத்தாலும் திரும்ப மார்க்கெட் கீழே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் பட்சத்தில் கீழே வரும். கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 750 720 ரேஞ்செலாம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மேலே போகும். அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் இந்த 660 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக மண்டேக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.